கோரிக்கையை ஏற்று நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே நாள்ல இவ்வளவு இன்பதிர்ச்சியை கொடுத்தா எப்படி எங்களுக்கு தாங்கிறதுனே தெரியல. உள்ளபடியே இந்த பால் விலைக்கு 300 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவு, எவ்வளவு பெரிய அறிவிப்பு. அதே போல இந்த காப்பீட்டு திட்டம் அதிர்ச்சின்னா ஒரு 5 லட்சத்திலிருந்து 1 லட்சம் இல்ல 25 லட்சம் உயர்த்தி கொடுத்ததுங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பெரிய அளவில் உதவி செய்யும். அதுக்கு அதை விட தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனம், உதவியாளர், தொடர்ச்சியா எல்லா உறுப்பினரும் பல ஆண்டுகளாக இந்த சபையில கேட்டுக்கிட்டு இருந்த கூட ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மாண்புமிகு முதல்வர் அவர்களே, கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னாடி இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியை கொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம் ஃபன்னா சொல்றேன். கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி, வேலையும் இல்ல காரும் இல்ல. இன்னைக்கு வேலையும் கொடுத்திருக்காரு தலைவர், காரும் கொடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்க. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன் அங்கிருந்து. இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள் கேட்பாங்க, யார் நீங்க? எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சா நம்ப மாட்டாங்க. அதனால இன்னைக்கு 2 விஷயத்துல நாங்க விவசாயிகளும், மக்கள் பணி செய்யற விவசாயி, பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமா இருக்காங்க. மக்கள் பணி செய்யற உறுப்பினர் கல்லானை, இன்று வாகனம் என்பது அண்ணன் சொன்னது போல சொந்த வாகனங்கள் இல்லாத எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி கடன் வாங்கி வாகனம் வைத்து வந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் தங்க தலைவர் தளபதி கொடுத்த வாகனத்தில் செல்வதில் உள்ள கெத்து எதிலையுமே கிடையாது. அவருக்கு எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மதுரை அரசு ராசாசி மருத்துவமனைக்கு புற்றுநோய் மையத்திற்கு கொடுத்ததற்கு எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். நேரலையை கொடுத்துட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. முதலமைச்சரே காலையில் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிற போதே உடனே எனக்கு நோட் அனுப்பிச்சார். பேசுகின்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை மீது பேச சொல்லுங்கள் என்று தன்னை பற்றி புகழ்வதை கூட விரும்பாத ஒரு முதலமைச்சருடைய கட்சியில் இருக்கிற நீங்கள் தயவுசெய்து மானிய கோரிக்கை மீது பேசுங்க. இப்ப கூட சரி, எங்க ஆளுங்க கிட்ட இருந்து நீங்க ஒரே ஒரு ஆளை கூட நீங்க இப்படி இன்னாட்ட இப்படி வான்னு சொன்னா வரவே மாட்டாங்க. இருங்க. ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க, திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. முதலமைச்சர் நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்கில் அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை.
இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. நாட்டு மக்கள் என்னை உச்சத்துல வச்சாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அந்த உச்சத்துல இருக்கும் போதே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றது எண்ணம் தான் எனக்கு இருக்குதே ஒழிய நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை.